والذين يرمون أزواجهم ولم يكن لهم شهداء إلا أنفسهم فشهادة أحدهم 4 شهادات بالله إنه لمن الصادقين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إن دماءكم وأموالكم وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا في بلدكم هذا في شهركم هذا أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் அதனுடைய சரியாக அரைவாசி பகுதி போயிடுச்சு. இன்தஸஃப ஷஹ்ரு ரமலான், ரமலான பாதி முடிஞ்சிச்சு. இது ஒரு முக்கியமான சந்தி. ஒவ்வொரு மூமினும் ரமலானுடைய பாதி கடந்தவுடனே அவரை மீள் பரிசீலனை செய்யணும். இன்னொரு 14 ராவு அல்லது கூடினால் 15 ராவு வரும். கடந்த 15 நாளும் அல்லாஹ்வோட எனக்கு இருந்த தொடர்பு என்ன? என்ற நோன்பு பேண்டுதலாக பிடிக்கப்பட்டுச்சா? தொழுகைகளை குறைஞ்சபட்சம் 5 நேர தொழுகை முறையாக அவ்வளவு வக்தில் தொழுகப்பட்டுச்சா? தொழுகைக்கு முன்னால பின்னால இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் தான் தொழுகலாம். குர்ஆன்ல எத்தனை ஜுஸூகள், எத்தனை குர்ஆன்கள் இதுவரை ஓதப்பட்டிருக்கு? தஸ்பீஹுடைய நிலைமை என்ன? நான் எவ்வளவு சதகா கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு இந்த பணத்தால இந்த பொருளால இஃப்தார் செஞ்சீங்க? இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் அதிகமாக செஞ்ச விஷயங்கள். இதை மீள் பரிசீலனை செஞ்சீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அதை நீங்க குறையில்லாம முழுமைப்படுத்துவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் யாருக்கும் உத்தரவாதம் இல்லை இன்னொரு முறை ரமலான சந்திப்போம். யாருக்கும் உத்தரவாதம் இல்லை, யாருக்கும் சொல்லல. அது எந்த வயதில் உள்ளவருக்கும் எந்த நிலைமையில் உள்ளவருக்கும் தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது. ஒரு நிச்சயமற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு தரப்பட்ட இந்த நேரங்கள் வியாபாரம் செய்யறதுக்கு அதான் தந்தீங்க. எங்களை ஆயுள ரொம்ப தந்தீங்க வியாபாரம் செய்ய. எதை வியாபாரம் செய்ய? மறுமையில லாபம் தரக்கூடிய விஷயங்களை வியாபாரம் செய்ய. எவ்வளவு கூடுதலான விஷயங்களை சேமிச்சு கொண்டு அல்லா அந்த மறுமையில போயிடுமோ அவ்வளவு அதிகமான விஷயங்களை சேமிப்போம். சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ் பெரிய பெரிய கூலியை வச்சுக்கிறார். ஒவ்வொரு நாளும் யாரு 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுகிறாங்க, தொழுகையில முன்னால பின்னால எத்தனையோ சுன்னத் தொழுகைகள் இருக்கு. ஹதீஸ்ல பதிவாகுதே, அதில் உம்மு சலமான ரிவாயத்தை நினைக்கிறேன். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, யாரு ஃபர்லான தொழுகையில முன்னால பின்னால இருக்கக்கூடிய 12 ரக்காத்து சுன்னத்து தொழுகிறாங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவருக்கு ஒரு மாளிகை கட்டுறார். 12 ரக்காத் தொழுதீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாளிகை. ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடு சும்மா தாராங்கன்னா அவன செருப்பையே நக்கிடுவாங்க. சும்மா வீடு கிடைக்கும், உசுரை கொடுத்து நிக்கிற ஊடுன்னு வாங்குறது, சும்மா வீடுதாரா. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மாளிகை தாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு 12 ரக்காத் சுன்னத் தொழுகிறாங்களோ முன்னால பின்னால அல்லாஹ் ஒரு மாளிகை வரை கட்டுறான். சுபஹ் தொழுகிறதுக்கு முன்னால 2 ரக்காத், லுஹர் முன்னால 4 ரக்காத், லுஹர் பின்னால 2 ரக்காத் 8 ஆச்சு. மக்ரிபு பின்னால 2 ரக்காத், இஷாக்கு பின்னால 2 ரக்காத் 12 ரக்காத்.
இது சொல்றோம் முஅக்கதான சுன்னத்துகள். இது போக முஅக்கத் இல்லாத சுன்னத்திகள், ஒரு பின்னால 4, அசர் முன்னால 4, மக்ரிபு முன்னால 2, இஷாக்கு முன்னால 2 அல்ல வரை சுவர்க்கத்தை எடுக்கிறதுக்குள்ள 12 ரக்காத்துகள் இந்த 12. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த அமல்கள் எங்களை வாழ்க்கையில கொண்டு வந்து எங்களை வாழ்க்கையை வெளிச்சமாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் நசீபாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு முஸ்லிமை எவ்வளவு மரியாதையாக பூமியில பார்க்கிறான்டா, ஒரு முஸ்லிமுடைய மானம் ஆக முக்கியமான. முஸ்லிமுடைய மானம் இது முஸ்லிமுடைய ரத்தம் மட்டுமல்ல, முஸ்லிமுடைய உயிர் மாத்திரமல்ல, முஸ்லிமுடைய சொத்துகள் மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிமுடைய மானத்தை அவரும் பாதுகாக்கணும், மற்றவனும் பாதுகாக்கணும். இது பாதுகாய். யாரோட மானத்தையும் பறிக்க இன்னொருத்தருக்கு அதிகாரம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு முஸ்லிமுடைய மானத்தை எவ்வளவு மதிக்கணும்டா காபத்துல்லாவை மதிக்கிறது போல மதிக்கணும். காபத்துல்லா உடம்புமா? காபத்துல்லாவில் ஏதாவது நஜீஸ் ஒன்று பண்ணுவோமா? காபத்துல்லாவை நாங்களே நாவால இழிவு பண்ணி பேசுவோமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு முஸ்லிமும் காபாவோட சிறந்தவங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹஜ்ஜில இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் 3 விஷயம் சொன்னாங்க. முஸ்லிம்கள உடம்பில் ஓடுற ரத்தம், அதுபோல முஸ்லிம்கள ஹலாலான சொத்துகள், முஸ்லிம்கள மானம், மானம் மரியாதை, இந்த 3மே மரியாதையானவைகள் சொன்னாங்க. யாரிடையும் அடுத்தவங்க பறிக்கலாம், ஹராமுனாலே. அப்ப அதில் ஒரு முஸ்லிம்ட மானத்தை பறிக்கிறது அது ஹராம். அதை நீங்க எப்படி ஹராமா பார்க்கணும்? காபாவோட மரியாதையை பறிக்கிறத போல, காபாவை கேவலப்படுத்துறது போல. 3 உதாரணம் சொன்னாங்க. கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த அரஃபாட நாள் எவ்வளவு மேன்மையுள்ள நாள், உலகத்திலே அதிக கூடிய நரகவாதிகளை விடுதலை செய்கிற நாள் அரஃபாவுடைய தினம். இந்த நாளுடைய மரியாதையை போலதான் ஒரு முஸ்லிம்ட மானம் என்றார். ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா, ஹஜ் செய்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை போல. வஃபீ பலதிக்கும் ஹாதா, உலகத்திலே சிறந்த ஊர் மக்கத்துல் முக்கர்ரமா, இந்த மக்காவுடைய மரியாதையை போல. சரியான ஹதீஸ்ல வருது. அதனாலதான் இந்த மானத்தை பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாம் எவ்வளவு சட்டங்களை கொண்டிருந்தா, மற்றவருட மானத்தை பறிக்கிறவருக்கும் தண்டனை, தண்ட மானத்தை தானே விற்கிறவருக்கும் தண்டனை. இன்னொரு முஸ்லிம்ட மானத்தை பறிக்கிறாரே, 4 பேர்கிட்ட சொல்லி போன்ல போட்டு அடிச்சு மண்டையை அடிச்சு அவரை கேவலப்படுத்தி நீ அப்படி இப்படி அடிக்கிறீங்களே, இவர்களுக்கு ஷரியத்துல தண்டனை வச்சு. எந்த ஒரு முஸ்லிமுடைய மானத்தையும் பறிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை. அவர் எவராய் அதிகாரம் இல்லை. பறிக்கிறதும் ஹராம், எங்கட மானத்தை நாங்க விற்கிறதும் ஹராம். வெண்டிய பாருங்க, தராவீஹில் ஓதினாங்க சூரத்து நூர், இல்ல அந்த சட்டம் தான் பேசப்பட்டது. சூரத்து நூரை தொடங்கினோடனே மானத்தை பத்தி தான் பேசப்பட்டுச்சு. முதலாவது என்ன பேசினான் அல்லாஹ் தஆலா? தண்ட மானத்தையே விக்கிற கேவலமா நாக்களி. அவங்க யார் தெரியுமா? விபச்சாரம் செய்தாங்க. விபச்சாரம் செய்த ஆணும் பெண்ணும் அவங்களோட மானத்தை அவங்களே விற்கிறாங்க. எவ்வளவு மரியாதையான மானம்! ஒரு பெண்ணுடைய கற்பு எவ்வளவு கண்ணியமான ஒரு கற்பு, ஹலாலான சந்ததிகளை சுமக்கிற கற்பது. இதை இழிவான ஹராமான ஒருத்தருக்கு கொடுக்கிறது, பணத்துக்காக விற்கிறது, எவ்வளவு ஒரு கேவலப்பட்ட மிருகத்தை விட கேவலமானவை. அதனால அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்கிற பெண்ணுக்கும் விபச்சாரம் செய்கிற ஆணுக்கும் எல்லா சட்டங்களிலேயும் நல்லதிலேயும் கெட்டதிலேயும் அல்லாஹ் தஆலா ஆண்களை தான் முதலாவது சொல்றார். நல்லதுன்னு சொன்னாலும் ஆம்பளை தான் முதலாவது சொல்றான். சூரத்துல் அஹ்ஸாப்ல 10 விஷயங்கள் சொல்லப்பட்டு, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் முஸ்லிமான ஆண், முஸ்லிமான பெண், மூமினான ஆண், மூமினான பெண், மூமினான சதகா கொடுக்கிறவர், மூமினான சதகா கொடுக்கிற பொம்பளை, மூமினான நோம்பாளி, மூமினான நோம்பு பிடிக்கிறவர், எல்லா ஆம்பளையும் முதலாவது. மோசமான விஷயங்களுக்கு தண்டனை கொடுக்கிற நேரமும் ஆண்களை தான் முதலாவது சொல்லி. களவெடுக்கிற சப்ஜெக்டை பேசுற நேரம்
வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து, களவெடுக்கிற ஆணும் களவெடுக்கிற பெண்ணும் எடுத்தாங்கன்னா கையை வெட்டு. விபச்சாரத்தில மட்டும்தான் அல்லாஹ் பெண்களை முன்னுக்கு செல்லுங்க. விபச்சாரத்தில விஷயத்துல அல்லாஹ் பெண்களை முதலாக சொல்லுகிறையே, பெரும்பாலும் அது சபப் காரணமாக்கி அவதான். ஒரு விபச்சாரம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதுல 70-80% பெண்ணுடைய தவறிக்கும். அவ அழக மறைக்கல, அவட உடைய மறைக்கல, யாருக்கு காட்டணும் அவருக்கு காண்பிக்கல, யாருக்கு காட்டக்கூடாதோ அவங்களுக்கு காட்டிக்கிட்டு தெரிஞ்சா விபச்சாரம் உண்டாகுது காரணம். அதனால சொல்றார் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, விபச்சாரம் செய்யற பெண்ணும் விபச்சார பெண் ஆணும், இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட மானத்தை விற்கிறாங்க. அவங்களோட மானத்தை அவங்களே விற்கிறாங்க. அல்லாஹ் சொல்ல இவங்க லேசான ஆட்கள் இல்லை. இவங்களுக்கு என்ன தெரியுமா செய்ய, இறக்கம் பார்க்கவான 100 கசையடி கொடுங்க. இறக்கமுள்ள அல்லாஹ் 70 உம்மமாரை விட இறக்கமுள்ள அல்லாஹ் சொல்றான், இறக்கம் பார்க்காம போட்டு அடிங்க. ஃபஜிது வாஹிதி மின்ஹுமா மிஅத ஜல்தா, ஒவ்வொருத்தருக்கும் 100 கசையடி கொடுங்க. யாராய்ந்தா திருமணம் பண்ணாத ஆட்கள் விபச்சாரம் செஞ்சாங்க. ஹலாலான நிக்காஹ் இல்லாம, ஹலாலான நிக்காஹ் செய்யாம ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சாரா 100 கசையடி கொடுங்க. ஆம்பளுக்கும் கொடுங்க, உங்களுக்கும் கொடுங்க. ஹதீஸ்ல அதை விட மேலதிகமா இருக்குது, ஊரில் இருந்து 1 வருஷம் விரட்டி வைங்க, ஊருக்குள்ள எடுக்குவாங்க. நபி ஆனால் சட்டம் உள்ளுக்கு இருக்குது, ஹலாலான நிக்காஹ் செஞ்ச பிறகும் யார் அந்த தவறை செய்யறாங்களோ அவங்க பூமியில வாழ்றதுக்கே தகுதி இல்லை. அவங்களே சட்டம் ஒன்று இல்லை, பூமியில வாழ. நிக்காஹ் பண்ணின ஒரு பொம்பளை, நிக்காஹ் பண்ணின ஒரு ஆம்பளை ஹராமான தொடர்பை வச்சுட்டாங்க. இவங்களுக்கு மசாலா கேட்கலாது, தொடர்ந்து அவங்களே நிக்காஹ் செஞ்சு வாழையிலுமா புதிய ஒருத்தர் நிக்காஹ் கிதாபுல சட்டம் இல்லை. அவங்களுக்கு சட்டம், அவங்க கபருக்குள்ள போக முடியாது, அவங்களுக்கு மேல சட்டம் ஒன்று இல்லை. மானத்தை விற்கிறவங்களை அல்லாஹ் லேசா விடுறது, லேசா விடுறது. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹத்து கொடுக்கிற நேரம் பாவமேன்னு பார்க்குவாங்க. வலா தஅخذكم بهما رأفة, அவங்க ரெண்டு பேரோட உங்களுக்கு இறக்கம் உண்டு வரவே படாது. ஃபீ தீனில்லாஹ், இதெல்லாம் தீன். நீங்க இப்படி 4 பேர் கொடுக்காட்டி எல்லாரும் மானத்தை வைப்பாங்க. அல்லாஹ் சொல்ற, அடிக்கிறவங்க மூமின்களா இருந்தா இறக்கம் பார்க்காம அடிங்க. இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை வறுமை ஈமான் கொண்ட ஆட்களா இருந்தா நீங்க கொடுங்க. ஆனா சட்டம் எல்லாம் எங்களுக்கு செய்யலாம். ஒருத்தர் தவறு செய்யறத கண்ணுண்டை மீது தண்டனை கொடுக்கலாம். அதை குர்ஆன்ல ஹதீஸ்ல வேற இடத்துல பேசிக்குது. அதை செய்யணும் ஆட்சியாளர்கள். எங்கட கையில ஆட்சி இல்லைன்னா இஸ்திக்பார் செய்யணும் மட்டும்தான் எங்களை சொல்லி மறுமையில கண்டிப்பா. எங்கட கையில் ஆட்சி இருக்குது, குர்ஆன் ஹதீஸுடைய ஆட்சி நடக்குது, இஸ்லாமிய ஆட்சி நடக்குது. அப்ப பொறுப்புதாரியோட கடமை இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தண்டனை கொடுக்குது. இது மானத்தை விற்கிறவங்களுக்கு தான் சொல்ல. இன்னொரு கொண்டு விற்கிறாங்க, அவங்களோட மானத்தை விற்கிறல்ல, அடுத்தவன மானத்தை பறிக்கிறாங்க. அதுக்கு தான் சொல்ற அவதூறு, அவதூறு, படுதூறு, காணாதத கண்ட மாதிரி சொல்லி விடுற, உறுதி இல்லாத செய்தியை 4 பேர்கிட்ட பரப்புற. 4 செய்தி வந்தா அதுக்கு ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு 40 ஆக்குற, சின்ன செய்தியை பெருசாக்குற, காணாதத கண்டேன்னு சொல்ற, உறுதி இல்லாத செய்தி உறுதி மாதிரி கலைச்சி 4 சந்தியில பரப்புற, ஊடகங்கள் அந்த செய்தியை பரப்புற, வாய்ஸ் மெசேஜ் வைக்கிற, எழுத்த அடிக்கிற, அடுத்தவன மானத்தை பறிக்கிறாங்க. ஜினாவோட தண்டனையை சொல்லி போட்டு மானத்தை பறிக்கிறாக்கள்ல தண்டனை அல்ல சரி. அதுல விசேஷமா சொல்றான் அல்லாஹ் தஆலா, நெருக்கமா இருந்த ஒரு கணவர் மனைவியின் மீது அவதூறு சொன்னா என்ன தண்டனைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே அப்படி இருந்தா வெளியுள்ளாக்களுக்கு எப்படி? மகர் கொடுத்தெடுத்த மனைவி, நாளாந்தம் செலவு கொடுத்த மனைவி, உடுப்பு வாங்கி கொடுத்த மனைவி, வீடு வாங்கி கொடுத்த மனைவி, அவருக்கு இவர் ஒரு அவதூறு சொன்னாலே இவருக்கு தண்டனை என்றா, ஒன்றுமே கொடுக்காத ஒரு பொம்பளைக்கு அவதூறு சொன்னா, ஒன்றுமே கொடுக்காத ஒரு ஆம்பளைக்கு அவதூறு சொன்னா எவ்வளவு தண்டனை கொடுக்கும்? குர்ஆன்ல ரொம்ப கடுமையா பேசுகிறான்.
அடுத்தவங்களோட மானத்தை வாங்குறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றார், வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், யார் தங்களுடைய மனைவிமார்களை அவதூறு சொல்றாங்களோ, சொல்லாரே என் மனைவிக்கு இன்னாலோட தொடர்பு, நீதி சொல்ல வேண்டியது போய் சொல்றாரு, தொடர்பு நான் கண்டேன் அப்படின்றார். அப்படி நீங்க சொன்னது உடனே நிரூபணமாக அல்லாஹ் சொல்ல, நீங்க என்ன தெரியுமா செய்யணும், 4 பேரை கொண்டுவாங்க. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா 4 பேரை கொண்டுவாங்க. வலம் யகுல் லஹும் ஷுஹதாஉ இல்லா அன்ஃபுஸுஹும், யார் மனைவிமார்கள் அவதூறு சொல்றாங்களோ, இது மாதிரி மறுபக்கம் எடுக்கணும். மனைவி கணவர் அவதூறு சொல்றாரு, ஒரு பெண்ணோட தவறாக இருந்தாரு என்ன அவதூறு சொல்றாரு. அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு சாக்கி இல்ல, நீங்க மட்டும்தான் சாக்கி. நான் என்ன வீட்டுல பார்த்தேன், என்ன கண்ணால பார்த்தேன். அல்லாஹ் சொல்றாரு, சரி வராது, நீங்க 4 சாக்கி கொண்டு வரணும். ஷஹாதத்து அஹதிஹிம் அர்பஉ ஷஹாதாத்தின் பில்லாஹ், 4 சாக்கி கொண்டு. ஒரு சஹாபி வந்து சொன்னாரு, இந்த ஆயத்து வந்தோன்ன, யார் ரசூலுல்லாஹ், நான் இந்த ஊருக்கு போறேன், ஹதீஸ்லிக்கு சஹீஹ் ஹதீஸ்லிக்கு புகாரி முஸ்லிம்ல, நான் இந்த ஊருக்கு போறேன், என் வீட்டில் ஒரு அந்நிய ஆண் என் மனைவியோட நிக்கிறத நான் கண்டேன், வேற யாருமே காணல. இப்ப நான் வந்து இதை ஒன்றை சொல்ல யார் சொல்லலாம். இப்ப இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மட்டும் கண்டு போத 4 பேர் சாக்கி கொண்டு வரணும். சாக்கி இல்லாம வந்தா திருப்பி உங்களுக்கு தான் வந்தடிக்கிறது. சாட்சி இல்லாம வந்தீங்க உங்களுக்கு தான் வந்தடிக்கிறது. நீங்க ப்ரூஃப் இல்லாத செய்தியை கொண்டீங்க, அதனால உங்களுக்கு அவதூறுக்கான 80 கசேடி அடிக்கிறது. சமானின ஜத் அல்லாஹ் சொல்லி அவதூறு சொல்றாங்களுக்கு 80 கசேடி இருக்குது. இந்த அளவு குறமா சொல்லிட்டாங்கடா, அதுக்கு பிறகு அவங்க வழக்குகள் சொல்ற ஒரு சாட்சியும் கபூல் இல்லை. ஒரு தடவை மனைவி அவதூறு சொன்னாரா, கோர்ட்ல அவர் கண்டம், அவர் கோர்ட்ல அவர் அவுட். புறகண்டன் பேசி சொல்றாரு, கபூல் இல்லை. வழக்கு பேசி சாட்சி சொல்றாரு, கபூல் இல்லை. தப்பல் உலகம் ஷஹாதத்தன் அவதா, ஒரு நாளும் அவருடைய சாட்சியை கபூலா. ஆனா ஒருத்தர் தவற உணர்ந்து அழுது மன்னிப்பு கேட்டு அவர் தௌபா செஞ்சது உண்மைக்குத்தான எங்களுக்கு விளங்கினா அல்லாஹ் சொல்ற, அதுக்கு போறவருடைய சாட்சி தான் இருக்கு. இல்லல்லதீன தாபு மின் பாதி ذلك வஅஸ்லஹு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். இந்த சஹாபிக்கு சரியான குழப்பம் அமைது. உபைமிர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், அவ சூனா பாவம் செய்ய நாங்க முதல்ல அடி வாங்கலாம், அவ வீட்டுல பாவம் செஞ்சு நாங்க சொல்ல வந்து நாங்க அடி வாங்கலாம், இது நியாயம் இல்லை. யார் சொல்ல நியாயம் இல்லை. அவ எல்லாரும் நினைச்ச மாதிரி செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத போட இவர் செல்லது நியாயம் இல்லை. துஆ கேட்டார், அல்லாஹும்ம பையின், யா அல்லாஹ் இதுல உனக்கு தெளிவுட்டு கொடுத்துரு. தா ஆயத் இறங்கிச்சு. அல்லாஹ் சொல்ல, அப்படி கட்டமா 4 சாக்கி இல்லையா, அப்ப சட்டம் வேற இருக்குது. அப்ப நீங்க அவங்க 2 பேரும் பயப்படும் இடத்துக்கு எடுக்கணும். பள்ளியில மிம்பர், பள்ளியில மிஹ்ராப், நல்ல பயமான துஆ கபூலாகிற நேரம் வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு, அந்த மாதிரி நேரத்துக்கு 2 பேரையும் எடுத்து அவங்க 2 பேருமே 5 தடவை லானத் செய்யணும், சாபம் விடணும். குர்ஆன்ல எப்படி சாபம் விடணும்னு நல்லா சொல்லி தந்தீங்க. முதலாவது சொல்லணும், மாமல நான் சொல்றது உண்மை, நான் சொல்றது நான் இப்படி கண்டேன், நான் சொல்றது உண்மை, அதுக்கு அல்லாஹ்வை சாட்சியாக வைக்கிறேன். 4 தடவை சொல்லணும். 5வது தடவை சொல்லணும், நான் சொல்றது பொய்யா இருந்தா அல்லாஹ்வுடைய லானத் எனக்கு இறங்கட்டும். அது போல பொம்பளை சொல்லணும், இவர் சொல்றது பொய், இவர் எனக்கு எதிராக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பொய், அதுக்கு அல்லாஹ்வை ஷாஹிதாக வைக்கிறேன் என்று சொல்லிட்டு 5வது சொல்லணும். அவர் சொல்றது உண்மையாக இருந்தா அல்லாஹ்வோட கோபம் எனக்கு இறங்கும். இந்த ஃபுல்லா ஓதினாங்க சூரத்து நூல், இந்த சட்டம் எல்லாம் ஓதினாங்க.
பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த சாபம் விட்ட உடனே 2 பேரும் ஒட்டுவா பிரிஞ்சிடுவாங்க. அவரை பிரிக்க தெரியல, தலாக் சொல்ல தெரியல, 2 பேரும் முத்தலாக்காகி பிரிஞ்சிடுவாங்க. எவ்வளவு பிரிஞ்சிடுவாங்க? அந்த தலாக் எவ்வளவு வரும்டா, வேற கட்டங்கள்ல 3 தலாக் சொன்னா இன்னொரு ஆள கல்யாணம் முடிச்சு மருக இதா இருந்து திருப்ப இவரு முடிக்கணும். லானத்தை செஞ்சு பிரிஞ்சா கியாமத்து வரைக்கும் முடிக்கலாம். ஹராம் அபதி. ஏன் இவ்வளவு பெரிய சட்டத்தை எல்லாம் வச்சுக்கிது? ஒரு ஆள மானத்தை பாதுகாக்க. நான் மானத்தை பத்தி பேசுறேன், சட்டம் பேசுறேன், சட்டம் நிறைய. இந்த சம்பவங்களுடைய தொடர்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனை அல்லாஹ் சொல்றார். மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதே, இதை கழுகிறது கஷ்டம். இந்த பாருங்க, இந்த அரசியல் மேடைகள்ல எலெக்ஷன் வார காலத்துல ஒத்தனை விழுத்தாட்டையிலாதா அவன் தான் ஜனாதிபதியா வரப்போறான், பிரதமரா வரப்போறான்டா, எதிர்த்தரப்பு நீக்கிற ஒரு 1000 நாள் மானத்தில கை வைக்கிறது. அவன் இவரோட தொடர்பு, அங்க தொடர்பு, இங்க இருந்தா அங்க இருந்தா மானத்தே மானத்தில கைய வச்சா அதை கழுவுறது லேசு இல்லை. சேர்த்து குழிக்குள்ள இறங்கணும் காலத்தில் இருப்பாங்க, கழுவுறது லேசு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பெரிய சோதனை உண்டாக்கி உம்மத்துக்கு படிச்சு கொடுத்தால், அப்படி நிலைமைகள் வந்தா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலமேல பிரயாணங்கள் போறண்டா மனைவியை கூட்டிக்கொண்டு போவாங்க. 9 பேர் இல்லையா, 9 பேரை கூட்டிக்கொண்டு போயிடவே. அப்ப என்ன செய்வாங்க? சீட்டு போடுவாங்க. சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி நான் சொல்றேன். சீட்டு போடுவாங்க, யாரோட பேர் வருமோ அவங்கள தான் பயணத்தை கூட்டிட்டு போறேன். பனுல் முஸ்தலக் என்ற அந்த இடத்துக்கு அங்கிருந்து அந்த கோத்திரத்தோட ஒரு யுத்தம் நடக்குது, அதுக்காக போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சீட்டு போட்டா ஹஜ்ரத் ஆயிஷா பேர் வந்துச்சு. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் போனாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஜமாத் வாபஸ் ஆகுது, திரும்பி வந்து கொண்டிருக்குது. வார வழியில நீண்ட தூரம், இடையில கொஞ்சம் வழிவாசல்களுக்கு போறதுக்காக எல்லாம் நிப்பட்டுவாங்க இல்லையா? பெண்களை அந்த காலத்துல ஒட்டகத்துக்கு மேல் ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு பல்லாக்கில வச்சு அப்படி கேட்டுனால மூடுவாங்க. பெண்கள் இருந்து அமைதியா மரியாதையா போறதுக்கு ஒரு முறை இருந்துச்சு அந்த காலம். அவ பெண்கள் யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்களோட ஒட்டகத்தை தனியானபடியே கேட்பாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹஜ்ஜுத் நேரமா இருக்குது, கொஞ்சம் எல்லாரும் நில்லுங்க, வழிவாசலில் போயிட்டு தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்போம். மதீனாவுக்கு இன்னொரு 1/2 நாள் தூரம், லுஹராகத்திலே மதீனாவுக்கு போயிட்டு எல்லாரும் நிப்பட்டினாங்க. அதில் ஆயிஷாவுடைய அந்த கூடையும் பல்லாக்கையும் அப்படியே தூக்கி சஹாபாக்கள் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு இறங்கி அவ போயிட்டா வெளிவாசலுக்கா கொஞ்சம் காட்டு பகுதி ஒன்று போனான். அவங்கள தேவைகள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒட்டகத்துக்கிட்ட வந்து கழுத்தை பிடிச்சு பார்த்தா கழுத்திலிருந்து மாலையே காணல. இவன் மாலை தேடி போனான், கழுத்திலிருந்து மாலையை தேடி போனா. அந்த மாலையும் தாத்தன அவளே இல்லை, சகோதரிகிட்ட இருந்து இரவலுக்கு எடுத்துட்டு வந்தீங்க. அதுக்கிடையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிஞ்சாச்சு, இப்ப போம் தயார்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் பல்லாக்க தூக்கி நான் ஒட்டகத்துக்கு மேல வச்சு கட்டினான். உள்ளுக்கு இவ இல்லைன்றது அவங்களுக்கு விளங்கல. அதுக்காக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் மிச்சம் ஒல்லியாக மெல்லிசா தான் இருந்தாங்க, மிச்சம் சாப்பிடுற இல்லையா. வயலின் விளங்குது, பிற்காலத்திலேங்கிறோம் நல்லா சாப்பிடுறாங்க தெரியா. அது ஆயிஷா அப்படி சொல்றாங்க. அப்ப சாப்பிடுறது குறைவு, கொஞ்சமா சாப்பிடுறதுனால கொஞ்சம் மெல்லிசா தான் எல்லாரும் இருந்தாங்க. அந்த பல்லாக்க தூக்கி வச்சது கூட அவங்களுக்கு புரியல, உள்ளுக்கு ஆள் இல்லையே. அப்படியே பையன் போயிட்டான். தஹஜ்ஜுத் நேரம் எவ்வளவு இருட்டாயி, இந்த மாதிரி பல்பா போட்டிமா ரைட்டாயி இருட்டு. அதாவது ஆயிஷா வந்து பாக்குறாங்க, மாலையும் கிடைச்சது, யாருமே அந்த ஏரியாவில் இல்ல, தஹஜ்ஜுத் நேரம் இருட்டாயிக்குது. இவ பார்த்தா இவ தலமாறி கொண்டு போறதுல அர்த்தம் இல்ல, இங்கே நிற்போம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப நான் இல்லைன்னு விளங்குவாங்களோ தேடி வருவாங்க, என்ன கண்டு கொள்றதுக்கு லேசாய். கல்லுக்கு மேல உட்கார்ந்து கொண்டு இருந்தா அப்படியே தூக்கம் வைக்கும்.
ஒரு சஹாபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால அனுப்பி இருந்தாங்க. அவர்தான் பின்னால வாரவர். அவருடைய வேலை விடுபட்ட பொருள்களை குறைக்குவார். சஃப்வான் இப்னு முஅத்தல் அஸ்-சுலமி ஸக்வானி ரலியல்லாஹு தஆலா அவர் வார நேரம் சுபஹ் ஆயிடுச்சு, வெளிச்சம் விழுகுது. பார்த்தா தூரத்துல கல்லுக்கு மேல ஒரு உருவம் ஒண்டிக்குது. பயந்துட்டார். அப்படியே கிட்ட வந்து பார்த்தா ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூக்கம். கண்டுடனே அவருக்கு எப்படி தெரியும் ஆயிஷா நாயகி தான்? அங்கே ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, கேள்வி. அதுக்கு அந்த ஆயிஷாவே பதில் சொல்றாங்க. வகான ரஹானி கபலல் ஹிஜாப், ஹிஜாபோட ஆயத் இறங்க முந்தி அவர் என்ன கண்டிக்கிறார். ஹிஜாபோட ஆயத் இறங்க முதல்ல ஹிஜாப் போடுறதுலே இருக்கணும். ஹிஜாபோட ஆயத் இறங்க முதல் என்ன கண்டிக்கிறார். அதனால் என்ன கண்டுடனே தூரத்தில் இருந்தே சத்தம் போட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று. அவருடைய சப்தத்துக்கு எனக்கு முழிப்பு வந்துச்சு. அவருக்கு விளங்குச்சு நான் மிஸ் ஆகிதான் உடுபட்டு போயிட்டீங்க. அவர் ஒட்டகத்தை உட்கார வச்சார். பின்னால் அவர் தூரமா போயிட்டு நின்றார். நான் ஒட்டகத்துக்கு மேல ஏறினேன். அவர் ஒட்டகத்துடைய கைத்தை பிடிச்சுக்கொண்டு முன்னால நடந்து போறார். ஒரு வார்த்தை என்னோட பேசல. அப்படியே போயிட்டு மதீனா. அரை நாள் தான் தூரம். மதீனாவை கிட்ட போயிட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாங்க. எங்க ஹஜ்ரத் ஆயிஷா? ஹஜ்ரத் ஆயிஷா இல்லை. இந்த செய்தி முனாஃபிக்குகள்ல காதுக்குள்ள போயிட்டு, முனாஃபிக்குகள்ல மாணவிக்கே புல்லாது. ஷைத்தான் நல்லா வயரிங் பண்ணுவான், அதுக்கு நல்ல கனெக்ஷன் தருவான், மானத்தை பறிக்குது. இப்ப கதையை விட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நஅஊது பில்லாஹ் சும்ம நஅஊது பில்லாஹ் ஒரு ஆணோட போயிட்டாரு. சில பலகீனமான சஹாபாக்கள் வெளியில மாட்டிக்கொண்டான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கவிஞர், அவரும் இந்த கதையை வாய் கெடுத்துட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மாமீர மகன் மிஸ்தஹ் இப்னு உஸாஸா ரலியல்லாஹு அன்ஹுங்க முழுக்க ஹஜ்ரத் அபூபக்கர் கொடுத்த உதவியால தான் அவர் வாழ்ந்தார். அவரோட ஃபேமிலிக்கு செலவழிக்கிறே ஹஜ்ரத் அபூபக்கர். இவரும் நல்லா இந்த கதையை பேச ஆரம்பிச்சிட்டார். இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேரு முசிற நோக்கம் இல்லை. இவர் சும்மா சிலாக்களை ஒடிக்குது, ஒரு கதை கட்டுச்சா நல்லா அரைக்கிற போட்டு அரைச்சி ஜூஸ் எடுக்காத. அவருக்கு அப்படிதான் சும்மா கலக்கணும். இப்படி கதைச்சா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மைனி மாப்பிட்டு கொண்டார். ஸைனப் பின்த் ஜஹ்ஷுடைய சகோதரி ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி 4 பேர் முஸ்லிம்கள்ல. இது அப்படி முனாஃபிக்குகள்ல கதை வைத்து முனாஃபிக்குகள் நெருப்பு வைக்கிறார். எல்லா சந்தியிலையும் நெருப்பு வைக்கிறார். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகள்ல தலைவர். இவன் தான் நல்லா தீய வச்சார். சந்தியிலிருந்து 4 பேர் இருக்கிறத கேட்கிறான். ஐயா அந்த கதை உண்மையா? அப்ப இதுக்கு தான் ஆகுவேன், அப்படிதான் ஆகுவேன். கையை காலை வச்சு செய்தியை பரப்பிடும். இவ்வளவுக்கும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளுக்கு இந்த கதை தெரியாது. அவன் கொண்டு வந்து வளர்ப்ப போல் இருக்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடைமுறையில் ஒரு வித்தியாசம் தெரியுது. வளமையில வந்தா எவ்வளவு சந்தோஷமா இரக்கமாக இருப்பாங்க. ஆனா இப்ப இந்த பிரயாணம் போயிட்டு வந்ததுலேயும் ஆயிஷா நாயகி பார்க்குறாங்க கொஞ்சம் வித்தியாசம். வீட்டுக்கு வருவாங்க, கைப்ப தைக்கும், எப்படி உங்களோட நிலைமைன்னு கேட்டுருவான், போயிட்டுருவான். மிச்சம் கலைச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு நிற்கிறாங்க. இவா கொஞ்சம் சந்தேகம், என்ன இது வித்தியாசமா நடக்கிறாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வெளிவாசல் போக வேண்டிய தேவை உண்டாச்சு. காய்ச்சலும் வந்து காய்ச்சல் சுகமாகிற காலம். அப்ப அந்த நாட்கள்ல இரவையில தான் பெண்கள் வெளிவாசலுக்கு போவாங்க. வீட்டோட டாய்லெட் இல்லை, பாத்ரூம் இல்லை, வாஷ்ரூம் இல்லை. இந்த ராவைக்கு போனா திரும்ப அடுத்த நாள் ராவை தான் போவாங்க. நோயோடு இருக்கிறதுனால ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாமியான மிஸ்தஹ் இப்னு உஸாஸாவுடைய தாயோட ஹஜ்ரத் ஆயிஷா வெளிவாசலுக்கு போனாங்க. போயிட்டு வார நேரம் அவட படவையிலே அவட கால் சிக்குண்டு அவ கீழே விழுந்தான். மிஸ்தஹ் உம்மா அப்படி விழுந்த உடனே இவ மகனுக்கு பதுவா செஞ்சா. அவட மகனுக்கு அவே பதுவா செய்தான். தாயிஷா மிஸ்தஹ், இந்த மிஸ்தஹ் நாசமா போட்டும் அப்படின்னா. ஆயிஷா நாயகி கேட்டாங்க, சும்மா இருக்கிற பத்ர் சஹாபி அவர். தசுப்பீன ரஜுலன் ஷஹித பத்ரா,
பத்ர்ல கலந்து கொண்டு போன மகனுக்கு ஏன் இப்படி ஏசுறீ? அவ கேட்ட, ஆயிஷா உங்களுக்கு தெரியவா? நீங்க தெரியாமலா இவர் நல்லவர் என்று சொல்றீங்க என்று எல்லா கதை மதீனால என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, என்ன அவதூறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு அவரை சொல்லிட்டாங்க. அதாவது ஆயிஷாக்கு இப்பதான் விளங்குது, இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. சொல்லா வீட்டுக்கு போனேன், எனக்கு இருக்கிற காய்ச்சல் இன்னும் கூடிட்டு ரசூலுல்லாஹ் வரவையில் எனக்கு நோய் வந்தா ரொம்ப இறக்கமா இருப்பாங்க, ஆனால் அந்த இறக்கத்தை காணல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க, நான் கேட்ட உம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஏன்னா அங்க போயிட்டு உறுதியான செய்தி எடுக்கிறதுக்கு என்ன நடந்துச்சுன்னு உம்மாட்ட தான் நீ கேட்கலாம். அதுக்காகத்தான் நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்தாலும் போவேன். நான் அங்க போனேன், அப்ப போய் உம்மாட்ட கேட்டேன், இப்படி ஒரு கதை ஒன்று போகிறாமே என்ன இதுன்னு கேட்டான். உம்மா சொன்னாங்க, ஹவ்வினி அலைக்கு, இதெல்லாம் பெரிய பாரமா எடுக்க வேணும். ஏண்டா நீங்க மட்டுமில்லை ரசூலுல்லாஹ் மனைவி, இன்னும் எத்தனையோ மனைவிமார்கள் இருக்கிறாங்க. பல மனைவிமார்கள் இப்படி போட்டி போறாங்க வார, அவங்கதான் இப்படி கதைகளை கட்டுற, அதனால இதை பெருசா எடுக்காதீங்க. ஆனா இவ விடுற பாருங்க, இவ சொல்றா பாருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் முடியறதுக்கு மற்றவங்க எவ்வளவு அழுதும் பேரில உரியவர் அல்லாட்ட யார் அந்த பிரச்சனையோட சம்பந்தமோ அவர் ரப்போட தொடர்பாய் கண்ணீர் வடிக்கணும். அப்பதான் அல்லாஹ் பிரச்சனையை முடிக்க ஆரம்பிக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இதுக்கு பிறகு நான் 3 நாள் அழுதேன். எப்படி அழுதேன்டா, எனக்கு ஒரு சொட்டு தூக்கம் போறல, கண்ணீரும் நின்றுட்டு, என்ற உடம்பெல்லாம் சூடாகி கண்ணீர் வத்தினது போல ஆகி, நான் நினைச்சது என்ற ஹார்ட் நின்றுவேன். ஃபாலிகுன் கபீதி, என்ற இதய துடிப்பு அப்படி நின்று நான் மௌத்தா வைத்திருவேன் நினைச்சேன். அவ்வளவு நான் பாதிக்கப்பட்டேன். 3 நாள் அழுதா. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பிரச்சனை, வஹி வருது. வஹியாவது வந்து இதுதான் இதுக்குள்ள தீர்வு என்று சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை முடிஞ்சிக்கும். ஆனால் அல்லாஹ் ஒரு ஹிக்மத்துக்கு ஒரு மாத வஹியை வரக்க, இது இன்னும் பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேரை கூப்பிட்டாங்க மஷூரா. வஹி வராட்டி அடுத்தையும் மஷூரா கூப்பிட்டாங்க. ஒன்னு கூப்பிட்டாங்க மருமகன் ஹஜரத் அலிய, 2வது கூப்பிட்டாங்க வீட்டில மிச்சம் புழங்குறவர் ஹஜரத் உஸாமா. கூப்பிட்டு கேட்டாங்க, பிரச்சனை விளங்குது தானே, மதீனாவில் செய்தி ஓவரா பரவி கொண்டு போகுது, இதால மட்டையடிக்கிறாங்க எனக்கு தான். அல்லாஹ் நபீன மனைவியா, அவ வஹி இறங்குறா, நபீன கண்காணிப்புல வளர்ந்தவா, தந்த மனைவியை பாதுகாத்துக் கொள்ள தெரியா என்றெல்லாம் மதீனால பேசுறாங்க. எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. 2 பேரும் பாருங்க, 2 மாதிரி மஷூரா சொன்னாங்க. மஷூராவை படிக்கணும் வைதான். நாங்க ஒருத்தர் ஆலோசனை கேட்கிற நேரம் நாங்க நினைக்கிற மாதிரி மஷூரா கிடைக்காது, 2 மாதிரி கிடைக்கும். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஜட்ஜ் மாதிரி ஆளவர், வெட்டொண்டு துண்டு 2 பேசினார். அவரு சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவா விட்டா வேற பொம்பளையா இல்ல, வன் நிசாஉ சிவாஹா கஸீர், இவ விட்டா உங்களை பிடிக்கிறது நிறைய பேர் நிற்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடி உண்டாக்கி இல்ல, விட்டு தள்ளுங்க. யார் சொல்ற காதி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டா அவரு அதுக்கு ஆப்போசிட். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நாங்க புலங்கின மட்டில ஹஜரத் ஆயிஷா அப்படி ஒரு ஆள் இல்லை, எங்களுக்கு தெரியும் தானே, அப்படிப்பட்ட ஒரு ஆள் அல்ல, அப்படி நடக்கக்கூடிய ஒரு ஆள் அல்ல. இது ஏதோ இங்க ஒரு 3வது தரப்புடைய கை ஓங்கி. அதனால யார சொல்லலாம், வீட்டுல வேலைக்காரி இருக்கிறாரே பரீரா ரலியல்லாஹு அன்ஹா, அவ கூப்பிடுங்க, அவகிட்ட உங்களுக்கு தகவல் எடுக்கணும். ஏதாவது வீட்டில் இருக்க சொல்ல, யாராவது வந்தாங்களா போனாங்களா செய்திகள் எடுக்கலாம் தானே, அவ உண்மையை சொல்லுவான். ஹஜரத் பரீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அழைக்கப்பட்டாங்க. ஹஜரத் பரீரா கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு தெரியும் வீட்டோட உள் நிலைமை, நான் இல்லாத நேரம் எல்லாம் நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, இத பத்தி ஏதாவது தெரியுமா? அவர் சொன்னா, யா ரசூலல்லாஹ், அப்படி சொல்ற மாதிரி ஒண்ணுமே நடக்க வாய்ப்பு. அவர் அப்பாவி 11 வயசு புள்ள, அவருக்கு சமையலே செய்ய தெரியாது. எவ்வளவு அப்பாவி என்றா, ரொட்டி சுடுகிறதுக்கு மாவை குழச்சி வச்சுட்டு அதை மூட கூட தெரியாது, அப்படி வச்சுட்டு தூங்கிடுவா. வீட்டுக்குள்ள இருக்கிற ஆடு வந்து மாவை தின்னு போய்க்கும்.
இவ்வளவு ஒரு சின்ன பிள்ளை, இவருக்கு இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஷூரா போனாங்க. இன்னொரு மனைவிட்ட கேட்டாங்க, எல்லா தரப்பையும் தட்டி பார்த்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவோட எப்பவுமே அழகில போட்டி போட்டு ஒரு மனைவி இருந்தா, அதான் ஜைனப் பின்த் ஜாஷ். அவட சைடு எடுத்து தான் அவட தங்கச்சி மாட்டிக்கொண்டு அவகிட்ட கேட்டாங்க, ஜைனப் உங்களோட அபிப்பிராயம் என்ன? சுப்ஹானல்லாஹ், அவட வேண்டுதல் என்ன தெரியுமா? அவ சொன்னா, யா ரசூலுல்லாஹ் அஹ்மி சம்இ வ பஸரி, என் காதையும் என் வாயையும் என் கண்ணையும் நான் பாதுகாத்துக் கொள்றேன். எனக்கு அப்படி தவறான ஒன்றுமே இல்லை, அவர் நல்லவன் தான். சொன்னாங்க, அதுல ஜைனபுடைய வரா அவட பேடுதல் அவ பாதுகாத்தது, இல்லையா நல்லா போட்டு கொடுக்கறது கிடைத்து சந்தர்ப்பம் அல்லாஹ் அவ பாதுகாத்த. இப்ப என்ன நடக்குது? மதீனாவுல தீவிரமா இந்த செய்தி பரவுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறினாங்க. ஏறி சொன்னாங்க, இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை அவரோட கோஷ்டியால என் மனைவிக்கும் என் குடும்பத்துக்கும் சரியான தொந்தரவு தாராங்க. இந்த தொந்தரவை நிறுத்துறதுக்கு உங்களை யாரு தயார்னு கேட்டாங்க. அப்ப அவுஸ் ஹஜ்ரத் இருந்தாங்க. அவுஸ் கிளையை சேர்ந்த ஒருத்தர் எழுப்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு உபை தான் இதுக்கு மெயினா. அவன் எங்கட கபீலாவில் உள்ளவர் அல்ல, அவர் ஹஜ்ரத் கிளையை சேர்ந்தவரே. நீங்க அனுமதி ஒன்று தந்தா நான் தலையை கொண்டு வருவேன். அல்ல கதை முடியும். இப்ப ஹஜ்ரத் ஒருத்தர் எழுப்பினார். எழுப்பி சொன்னா, நீ போய் சொல்றாய், அப்படி அனுமதி தந்தாலும் உங்களுக்கு போயிட்டு அவரை வெற்ற அளவு லெவல்ல நீங்க இல்ல, உங்களுக்கு அப்படி செய்யறதுக்கு இயலாம், நீங்க போய்க்கு வாய் வெட்டுறீங்க அப்படின்னா. இப்ப இவர் சொல்லாரு, இல்ல நீ முனாஃபிக்குக்காக வாதிடுறாய், நீனும் முனாஃபிக் என்றா அதுக்குள்ள அவசரம் சண்டை வரப்பாச்சு. சொல்லா வந்தா ஒரு முசீபத் போதாது, இன்னொன்று வரப்பாங்க. அமைதிப்படுத்தினார். முழு மதீனாவும் கொதிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப போனாங்க நேரடியா மனைவிட்ட பேசுறது. உரியாலோட பேசணும், அல்லாஹ்ட முடிவு வரது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா அங்க ஹஜ்ரத் ஆயிஷா இருக்கிறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் இருக்கிறாங்க, அவங்களோட உம்மு ரூமான் இருக்கிறாங்க, மிஃப்தாஹ் இப்னு உஸாஸாவுடைய தாய் இருக்கிறாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்து ஸலவாத் ஓதி போட்டு சொன்னாங்க, ஆயிஷா இப்படி இப்படி எல்லாம் கதைகள் போகுது, உங்களோட மனசுல இப்படி கொஞ்சமாவது ஒரு எண்ணம் கொண்டு இருந்திருந்தா நீங்க அதை உண்மையை சொல்லுங்க, அல்லாஹ் தௌபாவை கபூல் செய்வார், இல்லைன்னா ரப்பு கருத்து. அப்படி சொன்னதே ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு கத்தியால குத்திரமா இருந்துச்சு. ஏதாவது நடந்து இந்த உண்மையை சொல்லுங்கன்றது அப்படி கேட்டது அப்படி கத்தி குத்து. இவன் சொல்றா, வாப்பாக்கு சொல்றா, அபூபக்கர் ரலியல்லாஹு வாப்பா பதில் சொல்லுங்க ரசூலுல்லாஹ்க்கு. அவங்க கேட்கிறாங்க, நான் என்ன பதில் சொல்ல, நீங்களே இல்லையா பேசணும், நான் என்ன பதில் சொல்ல. உம்மக்கு சொல்றாங்க, நீங்க பதில் சொல்லுங்க. அவன் சொல்றா, எனக்கு பதில் சொல்ல ஒண்ணுமே. இப்படியான ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. ரசூலுல்லாஹ் ரோட்டுக்குள்ள இப்படி எல்லாம் வந்தி. இன்னைக்கு எங்களுக்கு மட்டுமில்ல வருது, ரசூலுல்லாஹ் ரோட்டுக்குள்ள வந்தி. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, முனாஃபிக்குகள கதையை கேட்டு 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 இந்த செய்தி உங்களோட உள்ளங்களுக்குள்ள அப்படியே உறைஞ்சிட்டு, ஸ்பஞ்சில் எப்படி தண்ணி உறையுதோ அது மாதிரி உறைஞ்சிட்டு. இப்ப நான் இல்லை என்றாலும் நீங்க ஏற்கிறதுக்கு ரெடி இல்லை, நான் பொய்க்காவது ஓம் என்று சொன்னா நீங்க என்ன உண்மைப்படுத்துவீங்க? எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தர வாப்பாவும் போல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தர வாப்பா தெரியும், இவங்க தான் மகனுக்கு என்னவோ செஞ்சு போட்டு ஓனாயிர தலையில போட்டுட்டு வராங்க என்று வாப்பா தெரியும். ஆனாலும் மகன்மார் ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம். எப்படி உதாரணம் எடுத்தாங்க, மஸலி வ மஸலுக்கும் கமஸலி யாக்கூப வ பனீஹி, எனக்கு உங்களுக்கு உதாரணம் ஹஜ்ரத் யாக்கூபுவோட பிள்ளைகளுக்கு உதாரணம். எனக்கு முன்னால் ஒரே ஒரு வழி இருக்குது, இந்த கட்டத்தை பொறுக்கிறது மட்டும்தான். ஃபஸபுரும் ஜமீல், நான் அடுத்த பொறுத்து திரும்பி அப்படி வெட்ல மாட்டேன். 3 நாள் ஏற்கனவே தூக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, முழிச்சு கொண்டிருக்கிறேன், இப்படி கட்டமாய் சொல்லார். அல்லாஹ்வுமே சத்தியமாக இந்த பேச்சு முடியல. ரசூலுல்லாஹ் என்ன வஹி வந்து ஒரு மாசம் வரை வஹி வந்து, வஹி வந்தா அவர்களுக்கு அப்படி மயக்கம் வரும், மேலால வேர்வை குட்டி கொண்டே இருக்கும். அந்த வந்துச்சு வஹி போணும்னு சொன்னாங்க. யா ஆயிஷா அப்ஷிரி, ஆயிஷா சந்தோஷமான செய்தி வந்துட்டு, அம்மல்லாஹு ஃபகத் பர்ராகி, அல்லாஹ் நீங்க நிரபராதின்னு அறிவிச்சார். நிரபராதி
அதுதான் இந்த கோதினா இன்னல்லதீன ஜாஉ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். இந்த படுதூர உங்களிலே ஒரு குழு தான் கொண்டு வந்தாங்க. சொன்னா ஹுவ கைருல் லக்கும் பல் ஹுவ ஷர்ருல் லக்கும். அதே நீங்க கெடுதின்னு நினைக்க வேணாம், அவங்களுக்கு கெடுதி இட்டு கட்டப்பட்ட உங்களுக்கு அது கைராத்த முடியும் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் பேசிட்டே போறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்காக குர்ஆன்ல ஆயத் இருக்கிறாருன்னா மானம் எவ்வளவு பெருசு. உம்மா சொன்னாங்க, ஒலிம்பிய ரசூலுல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து, உங்களோட பிரச்சனையை எல்லாம் முடிஞ்சு வச்சுட்டான். அவ சொல்றா, நான் உங்களுக்கு நன்றி செலுத்த மாட்டேன், ரசூலுல்லாஹ்வுக்கு ஜோஸ்ல பேசுறா, யாருக்கு நன்றி செலுத்த மாட்டேன், என்ன நிரபராதி என்று சொன்ன அல்லாஹ்வை மட்டும்தான் நான் புகழ்வேன் அப்படி. பின்னால சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நான் எதிர்பார்த்தேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் இந்த விஷயம் காட்டப்பட்டது. என்னை பத்தி குர்ஆன் ஆயத்துல கியாமத் வரைக்கும் ஓதி இவ சுத்தமான பெண் என்று சொல்ற அளவுக்கு நான் ஒரு பெரிய அந்தஸ்துள்ள பெண்ணொண்டு அல்ல, நான் ஒரு சாதாரணமான, என்னை பத்தி மக்கள் திலாவத் செய்கிற அளவுக்கு இப்படியெல்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னாங்க. இதுல நாங்கள் படிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? முதலாவது விஷயம், சாதாரண ஒரு பெண் தான், இளம் வயசு பெண் தான், அந்த பெண்ணுடைய மானத்தை பறிக்க போற இடத்துல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அவருடைய மானத்தை பாதுகாக்கிறாருண்டா ஒரு முஸ்லிமுடைய மானத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு கண்ணியம் கௌரவம் வச்சுக்கிறார். இதை பறிக்கல. அதாவது அறிஞர்கள் எழுதிக்கிறாங்க, இந்த ஆயத்தை இறங்கினதுக்கு பின்னால யாராவது ஹஜ்ரத் ஆயிஷாவை அவ கொஞ்சம் குற்றம் உள்ளவதான் என்று சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியில போய்த்துருவாங்க, காஃபிர் ஆகிடுவாங்க. ஏன்? குர்ஆனுடைய ஆயத்துக்கு மாத்தமா பேசினவங்க. எனவே யாரோட மானத்திலையும் கை வைக்க போகக்கூடாது. 4 பேர் பேசுவாங்க, என்னோட காதை பாதுகாத்துக்கணும் வைக்கணும். காபாவை உடைக்கிற மாதிரியே மனசில் எடுக்கணும். காபாவை உடைக்க போறாங்க, சப்போர்ட் கொடுக்கப்படாது. காபா உடைக்க போறாங்க, மானம் கொள்ளாது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை மாலை துஆக்கள வலீஃபால கூடி அல்லாஹும்ம இன்னி கத் வஹப்து நஃப்ஸி வ இர்தி லக். ரசூலுல்லாஹ் காலை மாலையிலே ஓதுவாங்க, யா அல்லாஹ் என்னையும் என் மானத்தையும் உனக்கு அன்பளிப்பு செஞ்சிட்டோம், யாராவது அதுல கை வச்சா நீ பார்த்துக்கோ. ஒவ்வொரு நாளும் காலையில சொல்லுவாங்க, அல்லாஹும்ம இன்னி கத் வஹப்து நஃப்ஸி வ இர்தி லக், என் ஆத்மாவையும் உனக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டேன், என் மானத்தையும் உனக்கு அன்பளிப்பு செஞ்சு. இப்படி ஓதிக்கொண்டா அல்லாஹ் என் மான மரியாதைகளை பாதுகாப்பார். எனவே இந்த ரமலானுடைய காலத்தில் எந்த ஒரு முஸ்லிமின் மீதும் அவதூறு சொல்லி அந்த பாரிய சுமைய குற்றத்தை நாம் சுமந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் போகாம அதற்கான முறையான தௌபாவும் மன்னிப்பும் கேட்டு இஸ்திக்பார் செய்து நல்லவர்களாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.